உமாவாசகம் 3ஆம் வகுப்பு புத்தகம். நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு இருந்த தமிழ் புத்தகம் கண்டி கலைவாணி புத்தக நிலையத்தில் அச்சிடப்பட்டது. 1954 விலை 70. இனி உமாவாசகத்தில் 48ஆம் பக்கத்தில் உள்ள ஒரு கதையைத்தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். கேளுங்க. எல்லோரையும் மகிழச் செய்வது எளிதன்று. கோவூரில் ஒரு கிழவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர்களிடம் ஒரு கழுதை இருந்தது. அவர்கள் ஒரு நாள் அதை விற்க சந்தைக்கு ஓட்டிச் சென்றார்கள். வழியில் சிலர் அவர்களை பார்த்து, இவர்களைப் போன்ற மூடர்கள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். கழுதை இருக்க இவர்கள் ஏன் நடந்து செல்ல வேண்டும் என்றனர். அது கேட்ட கிழவர் தம் மகனை கழுதையின் மேலே ஏற்றிவிட்டு தாம் நடந்து சென்றார். அவர்கள் அடுத்த ஊரை அடைந்த போது சிலர், இந்த பையன் சிறிதும் மரியாதை தெரியாதவன், வயது சென்ற கிழவர் நடந்து வர இவன் சுகமாக சவாரி செய்கிறானே என்றனர். அவ்வார்த்தைகளை பையன் கேட்டான். அவர்கள் சொன்னது சரி என்று அவன் எண்ணினான். உடனே அவன் கழுதையை விட்டு இறங்கினான். கிழவனை கழுதையின் மேல் ஏற்றி தான் நடந்து சென்றான். சிறிது தூரம் சென்றபின் எதிரில் சிலர் வந்தனர். அவர்கள், இக்கிழவன் சிறிதும் இரக்கமில்லாதவன், சிறு பிள்ளையை நடந்து வரச் செய்துவிட்டு தான் சுகமாக சவாரி செய்கிறானே என்றார்கள். அச்சொற்கள் கிழவர் காதில் விழுந்தன. அவர்கள் கூறியது நியாயம் என அவருக்கு தோன்றியது. உடனே கிழவர் பையனையும் தமக்கு பின்னே உட்கார வைத்துக் கொண்டார். சிறிது தூரம் சென்றபின் அவர்கள் எதிரில் வந்த சிலர், இவர்கள் மிகவும் கொடியவர்கள், இரக்கமில்லாதவர்கள், வாயில்லா பிராணியின் மேல் இருவர் சவாரி செய்கின்றனரே, இவர்கள் ஏன் அதை சுமந்து செல்லக்கூடாது என்றனர். உடனே கிழவரும் மகனும் கழுதையின் 4 கால்களையும் சேர்த்து கட்டினர். அக்கால்களின் இடையில் ஒரு தடியை நுழைத்தனர். பக்கத்துக்கு ஒருவராக அத்தடியை தோளின் மேல் வைத்து கழுதையை தூக்கிக் கொண்டு சென்றனர். கழுதைக்கு அது மிகவும் துன்பமாய் இருந்தது. வழியில் அவர்கள் ஒரு பாலத்தை கடந்து செல்ல நேர்ந்தது. அப்பொழுது எதிரில் வந்த சிலர் அவர்களை கண்டு கைகொட்டி சிரித்தனர். அந்த சத்தத்தை கேட்ட கழுதை வெறுண்டு கால்களை உதைத்துக் கொண்டது. உடனே கயிறு அறுந்து கழுதை ஆற்றுள் விழுந்து மடிந்தது. எல்லாரையும் மகிழச் செய்ய விரும்பிய கிழவரும் சிறுவனும் கழுதையை இழந்தனர். இப்படித்தான் எங்களோட நிறைய விஷயங்கள். வாப்பாவும் மகனும் கழுதை விற்க போன கதை போலதான் இல்லையா? சரி, மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு பதிவிலும் இன்ஷா அல்லாஹ்.